ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதாவது 2 பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை நம்ம கம்பேர் பண்ணி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். எந்த பேங்க்கில் வந்து நம்மளுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கீமோடைய பேர் ஆர்டி. அதாவது SBI பேங்க்கில் இருக்கிற ஆர்டியும் HDFC பேங்க்கில் இருக்கிற ஆர்டி. அதாவது ஆர்டி அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருக்க ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை நீங்கள் மந்த்லி உங்களுக்கான டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த டென்யூர் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அதுதான் ஆர்டி. அடுத்தது இந்த ஆர்டி பொறுத்த வரைக்கும் எந்த பேங்க்கில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, பெட்டரான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, பெட்டரான ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேங்க்கை 2 பேங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான பேங்க். 100% உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேரண்டர் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும். என்ன இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்கீமுமே மினிமம் அண்ட் மந்த்லி டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா SBI பேங்க்கில் மினிமம் வந்து நீங்கள் 100 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் HDFC பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 1000 ரூபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் என்ன டென்யூர்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். SBI பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் டென்யூராக நீங்கள் 1 வருஷமாச்சும் நீங்கள் சூஸ் பண்ணணும். 1 வருஷத்துக்கு நீங்கள் ஆர்டி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது மினிமம் 1 இயர்லேருந்து நீங்கள் தொடங்கலாம். 1 இயர்லேருந்து 10 வருஷம், 1 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கான டென்யூர்ஸ் வந்து இருக்குது. அதுக்கான டென்யூர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். HDFC பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. டென்யூர் கம்மியானதை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக HDFC வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் HDFC வந்து 6 மந்த்லேருந்து மினிமம் 6 மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் SBI பேங்க் 1 இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன தான் இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அடுத்தது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1 இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா SBI ஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 6.80% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், HDFC பேங்க்கில் 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 6.80% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. தேர்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 6.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஃபிஃப்த் இயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த 5 இயர்ஸ்க்கான டென்யூரை தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். 5 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக உங்களுக்கு இருக்கும். HDFC பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 5 இயர்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 6.40% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட். ரெப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணி தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அவங்க வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ரெப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் FDலையுமே அவங்களுக்கான FD அண்ட் ஆர்டிலையும் அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சீனியர் சிட்டிசனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. SBI பேங்காக இருக்கட்டும், SBI பேங்க்குக்கு வந்து 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அதே போல் தான் HDFC பேங்க்கும் சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ மெச்சூர் விட்ரால் ரூல்ஸ். முன்கூட்டியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க, ஒரு 5 இயர்ஸ்க்கான டென்யூரை சூஸ் பண்ணிவிட்டு முன்கூட்டியே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2 பேங்க்லேயுமே அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். பெனால்ட்டி சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் 5 lakhs, அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லேருந்து லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து போடுவாங்க. 2 பேங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸ். 2 ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பே ஆன் மெட்டூர்லி, அதாவது இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் மந்த்லியோ குவார்ட்டர்லியோ இல்லாமல் ஏன்னா நீங்கள் மந்த்லி தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் 5 இயர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஆர்டி பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி குவார்ட்டர்லி, ஏன்னா நீங்கள் லம்ப்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு லம்ப்ஸ் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஆர்டியில் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது.
மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது ஆன்லைன் சர்வீஸ் அண்ட் மொபைல் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஃப்டியாக இருக்கட்டும் ஆர்டியாக இருக்கட்டும் ஆன்லைன் மூலமாக ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ்பிஐ பேங்க்கில் இருக்குது அப்படின்னா ஸோ எஸ்பிஐ யோனோ ஆப் ஒன்று இருக்கும், அல்லது நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் உங்களுக்கான எஃப்டியை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஓப்பன் பண்ணலாம், ஆன்லைன் மூலமாகவே க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ HDFC பேங்க்கும் ஸோ அதே சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ அதுக்கும் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது. ஸோ அது மூலமாக உங்களுக்கான ஆர்டியை நீங்கள் எவ்வளோ எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு அந்த இப்போ ஒரு 5 இயர்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மெச்சூர்டு வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல விஷயத்தை வந்து அதிலே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற போல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபைனலாக நம்ம வந்து மினிமம் டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா SBI பேங்க்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டென்யூர் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் அப்படின்னாலும் ஸோ HDFC பேங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் HDFC அல்லது SBI பேங்க். ஸோ SBI பேங்க்கில் உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிஜிட்டல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ HDFCயும், அடுத்தது ட்ரஸ்டான பேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா SBI பேங்க் தான். ஸோ உங்களுக்கு ஸோ ரெண்டு பேங்க்குமே உங்களுக்கு ட்ரஸ்டடான பேங்காக தான் இருக்கும். ஸோ ரெண்டு பேங்க்லையுமே உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ தாராளமாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஆர்டி இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ ஒரு சேஃபான இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்தமாரி பேங்க்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் எந்த ஆர்டி பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஸ்மால் மார்ஜின் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் ரெகுலராக மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஆர்டி பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது 5 இயர்ஸ்னால் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா கிடைக்கும். அடுத்தது ஸோ ஒரு 5 இயர்ஸ்க்கான டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மந்த்லி நீங்கள் ஒரு 500 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ SBI ஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 34,622 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கிது ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா. அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே HDFC பேங்க்கில் உங்களுக்கு 34,557 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது ஒரு 3,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மந்த்லி அப்படின்னா ஸோ உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து 2,07,734 ரூபாய் கிடைக்கிது. அதுவே HDFC பேங்க்கில் 2,07,342 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கிது. அதுவே 5,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது 3,46,224 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கிது. அதுவே HDFC பேங்க்கில் 3,45,570 ரூபாய் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கிது. 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 4,84,714 ரூபாய் ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசன் HDFC பேங்க்கில் ஜென்ரல் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4,83,798 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ ரெண்டு ஸ்கீமுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே 0.10% தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ ரெண்டு பேங்க்குமே ட்ரஸ்டட் அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100% கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்குது. 5 lakhsக்கான இன்சூரன்ஸ் கவரேஜும் இந்த பேங்க்கில் ப்ரொவைட்